ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதே காலபுருஷ தத்துவத்துடைய உபயராசி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திர ஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. இப்போ அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சுட்டு இருக்கார். அப்போ ஆல்ரெடி நமக்குள்ள ஒரு பயம் இருக்குது. வேலையை விட்டு நிறைய பேர் வேறு வேலையை தேட வேண்டிய சூழலில் மிதுன ராசிக்காரங்க ஆல்ரெடி இருக்காங்க. நான் அக்டோபர் 10ஆம் தேதிக்கு முந்தின ஸ்டேஜ் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேலையை விட்டு மாற வேண்டிய ஸ்டேஜில் இருக்காங்க. சில பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளத்தில் ஒய்ஃப் வீட்டை விட்டு உன் கூட நான் வாழவே விரும்பலையா, நீ சரியான ஆளே இல்லை, உனக்கு போய் எங்கள் அப்பா அம்மா கட்டி கொடுத்தாங்க பாருங்க, என் வாழ்க்கையே வீணாக போயிடுச்சு அப்படின்னு பல பெண்கள் கோவப்பட்டுக்கிட்டு கணவனை விட்டு விலகி போகிற அளவுக்கு விவாகரத்து கேட்குற அளவுக்கு ஒரு சூழலில் வந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி முதல் முறையாக கல்யாணம் பண்ணுறதுக்கே இளைஞர்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட காலம், திருமணத்துக்கு பொண்ணு கிடைக்கலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மனைவியும் பிரிஞ்சு போயிட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? இன்னும் என் நிலைமை இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வரம் தரும் வக்கர குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிடலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்கரம் அடைகிறாருன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிறாங்க. அதை உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மைனஸாக இருந்துச்சோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறப்போகுது. அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் வீட்டில் மனைவிக்கு உங்களுக்கும் இருந்த ஊழல்கள் இப்போ தீரும். உப்பு அமைந்தற்றால் புலவியது மிக்கற்றால் நீழவிடல்னார் வள்ளுவர். புருஷ முன்னாடிகளில் அப்பப்போ ஒரு ஊழல் வரணுங்க, அப்போ தாங்க ஒருத்தர் ரசித்து வாழ்வீங்க அப்படின்னு எடுத்து சொல்கிறாரு. ரெண்டு பேரும் ஒரே கருத்தில் இருந்துட்டு இருந்தால் வாழ்க்கை போர் அடிச்சிருமில்ல நமக்கு. அப்போ ரெண்டு பேருக்கடையில் அப்பப்போ ஒரு டேஸ்ட் மாறுது, ஒரு கோபம் வருது. அப்படிங்கும்போது இன்னும் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வள்ளுவர் நினைக்கிறார். அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியான இந்த குரு வக்கரமடையும் போது உங்கள் தரப்பு நியாயம் என்னன்னு உங்கள் மனைவி புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்கள் தரப்பு நியாயம் என்னன்னு உங்கள் வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கிடுவார். அப்போ ரெண்டு பேரும் பரஸ்பரம் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்பினால மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே விலகி போகுது. ரெண்டு பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட சேர்ந்து வாழ போகிறீங்க. அந்த யோகம் இப்போ அமையுது. மிக முக்கியமாக இந்த 7வது ஸ்தானம் எதை சொல்லுதுன்னா, வேலை ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு. நிறைய பேர் வெளிநாட்டில் போய் உட்காந்துருப்பாங்க, வேலை ரீதியாக உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு படித்து முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு விசா பீரியடு முடியுது, நான் இந்தியாவை பார்த்து திரும்பி வர வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த விசா எக்ஸ்டென்ஷனுக்காக பண்ணலாமா, முயற்சி பண்ணலாமா, இன்னொரு படிப்பில் நம்ம சேரலாமா, வேலை கிடைக்கலைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது, இந்தியாவில் உறவுக்காரங்க மூஞ்சியில் போய் முழிக்க முடியாதே அப்படிங்கிற ஒரு கவலையில் இருக்கக்கூடிய பலருக்கு இந்த வக்கர குரு பயிற்சி காலம் இருக்கிற ஊர்லேயே உங்களுக்கு வேலையை கொடுக்க போகுது. எங்கே நீங்கள் இருக்கீங்களோ அந்த நாட்டில் மீண்டும் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு காத்திருக்கிறவங்களுக்கும் அங்கே வேலை கிடைக்கும். அது ஒரு சூப்பர் விஷயமாக உங்களுக்கு இருக்குது. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமையில் இந்த விஷயம் ரொம்ப ஒரு அந்யோன்யத்தை கொடுத்துருச்சு, நல்லா இருக்குது. இன்னொரு புறம் வேலையை தேடுறவங்களுக்கு, வேலை இழந்தவங்களுக்கும் வேலை தேடுறவங்களுக்கும் படிப்பு முடிச்சுட்டு ஃபாரினில் விசா ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அது சால்வ் ஆகுது. அப்படிங்கும்போது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இந்த குரு பகவான் தான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. அவர் 12ஆம் இடத்தில் இருக்கிறவங்க தான் வேலை போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் குரு பயிற்சி காலத்தில். இப்போ குரு வக்கர பயிற்சி காலமாக இருங்க. இப்போது வேலை பறிபோகாமல் காப்பாற்றப்படும். அக்டோபர் 10லேருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலகட்டம் பிப்ரவரி மாதம் முடிய உங்களுக்கு ரொம்ப பொற்காலம். இருக்கிற ராசிகளில் மிக சிறந்த ராசின்னு குரு பகவானுக்கு நம்ம சொல்லக்கூடியது இந்த வக்கர குரு பயிற்சியில் மிதுன ராசிக்கு சொல்கிறோம். ஏன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய சேவிங்ஸ் பெருகும். 12ஆம் இடத்துல குரு இருந்தால் நிறைய செலவு. கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. அப்படி எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாகுது. வீட்டுக்காரமாக செலவாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்கள்ட்ட செலவு பண்ண முடியலன்னு சொல்ல முடியல. பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு நிறைய ஆகுது. எப்படி செலவை கண்ட்ரோல் பண்ணுது? எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவாகி போகுதே. இது மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. இப்போ குரு வக்கரமாகும் பாருங்க, நிறைய பணம் சேர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்துவீங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதிகம் பண்ணுறவங்க மிதுன ராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க. இந்த முறை
குரு வக்கர பயிற்சி காலத்தில் எஃப்டி பணம் போடுறதை விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அதிக பேர் சேமிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு புதிய விஷயம் ஒன்று ஆரம்பிக்கும் உங்களுக்கு. அப்போது இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி போகிறது அதிகமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போகிறதெல்லாம் மிதுன ராசிக்காரங்களாக இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறீங்க. 12ஆம் இடத்துல குரு வக்கரமாகிறாரு, சேவிங்ஸை அதிகப்படுத்த போகிறாரு. உங்களுடைய ஒய்ஃப் என்ன விரும்புகிறாங்களோ, உங்கள் பிள்ளைங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை வாங்கி கொடுக்க போகிறீங்க. ஏன்னா வாங்கி கொடுக்கறதுக்கு கை நிறைய காசு இருக்கும். அப்போ மனம் நிறைய ஒரு சந்தோஷமும் இருக்கும் குடும்பத்தில். நல்ல நேரம் பயன்படுத்திக்கிடுங்க. நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.